ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்தார். அவர் உட்காந்து ஒரு சார் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னார். பட் அவர் பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில் சார் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? எப்படி சார் என் ஜாதகம் பார்க்கல, ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்கல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். இது ஒரு அற்புதமான ஒரு முறை ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார் ஒருத்தர் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், பெரியவங்களை பற்றி குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சூரியன் கெட்டு போயிடும், சந்திரன் கெட்டு போயிடும். அடுத்தது எவர் ஒருவர் இட சம்பந்தமான விஷயங்களை அதுக்கப்புறம் பேசக்கூடியது சரியில்லை, அது இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறாங்களோ, ஆரோக்கிய விஷயத்தை பற்றி க்ஷீணம், அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்களோ, செவ்வாய் வந்து வீக் ஆகிடுச்சு. மனக்குழப்பத்தோடு பேசினா சந்திரன் வீக் ஆகிடுது. அடுத்தது எடுத்த உடனே நகைச்சுவையாகவே பேசிகிட்டு இருக்காங்க, சப்ஜெக்டுக்கே வரல, புதன் போயிடுச்சு, அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளை பற்றி குற்றம் சொல்கிறாங்க, இறைவனையே பற்றி சொல்கிறாங்க, ஏன் பேசக்கூடிய ஜோதிடரை பற்றி சொல்கிறாங்க, இன்னொரு ஜோதிடரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இந்த பூஜை பண்ண நடக்கலாம், அந்த பூஜை அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. குரு கெட்டு போயிடுது. பண பிரச்சனைகளை ஆரம்பத்திலேருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடன் பிரச்சனையே சொல்ல சுக்கரன் போச்சு. மனைவியை பற்றி கணவரை பற்றி மனைவியோ பேசினாங்களும் சுக்கரன் போச்சு. அல்லது அவங்கள தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கல, அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணல, அவங்க தன்னைத்தானே சுக்கரன் போச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டு பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, யாரை இறந்தவர்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, தடங்கள் பற்றியே பேசிட்டாங்க. சனி பகவான் பேசும்பொழுது அந்த ரொம்ப அப்படியே ஒரு கெத்தாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்கிறது சொல்லு, போச்சு. ராகு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்துக்கும் பேசுகிற விஷயத்துக்கும் இவங்க அதாவது அறிவுரையை கேட்க வந்து இவங்க அறிவுரை சொல்லிட்டு இருப்பா. கேது. இப்படி கவனித்து பார்த்தாலே இந்த கிரகங்களை வைத்து உங்கள் ஜாதகத்தையும் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க உட்காந்து பாருங்கள், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அப்படியே அந்த நபர்கிட்ட பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே பிளானட் வீக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். சில பேர் நிறையா எங்கிட்ட கேட்கும் பொழுது, சார் இந்த காரியம் நடக்கலை, யாராவது இதை பற்றி புலம்பிகிட்டே இருந்தாங்களாமா? ஆமாம், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதே வைப்ஸ் உங்களுக்கும் ஒட்டி எடுத்து வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் காரியத்தில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அதனால் அதை பார்த்துட்டு அதை அப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.